ஆண்டவரே, எந்நேரமும் ஆண்டவரே நாங்கள் உம்மை சொல்லி துதிக்கிறோம். காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆட்டுக்குட்டியை காலையிலும் மற்ற ஆட்டுக்குட்டியை மாலையிலும் பலியிடுவாயாக. ஆண்டவரே, எந்நேரமும் ஆண்டவரே உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும் என்று வசனம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்வோமா? அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து ஒரு பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. மறுபடியும் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. ஆமென். வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே என்று சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவ பலியே ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஆமென். மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேசியாவே உமக்கு. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை ஆராதனை உமக்கு மாத்திரம். அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை காலையிலும் மாலையிலும் காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. எங்களுடைய தகப்பனே, காலையும் மாலையும் நாங்கள் உம்மையே ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா.
பிதாவே, அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலை கண்மலையே உமக்கு ஆராதனை, எங்கள் கண்மலையான தெய்வமே உம்மில் நாங்கள் அன்பு கூறுகிறோம். சொல்வோமா ஆராதனை. எல்லாரும் கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி, என் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உமக்கு அன்பு கூறுகிறோம். தகப்பனே உமக்கு மாத்திரம், உமக்கு மாத்திரம். தூய ஆவியே, தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. எங்களுக்கு துணையாளராய் இருக்கிறவர் வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை, வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை மக்கே, ஆராதனை ஆராதனை துதி, ஆராதனை ஆராதனை. சொல்வோமா காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் அல்லேலூயா. மறுபடியும் காலையிலும் காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே, தெய்வமே. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய வழிகாட்டுகிறவர் அவர் ஒருவரே. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் என்று வசனம் சொல்கிறார். அல்லேலூயா. நமக்கு வழி இதுதான் என்று சொல்லுகிறவர். ஆமென். உங்களுடைய வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஆராதனை செய்கிறோம். எங்களுடைய துணையாளரே உமக்கு ஆராதனை செய்கிறோம். வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஒரு தகப்பனாய் ஆண்டவரே எங்களை வழிகாட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கரங்களை எல்லாம் பிடித்து நடத்துகிறவரே உமக்கே ஆராதனை என்று சொல்லுவோமா? நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரே நம்மளுடைய கண்மலை, அவரே நம்மளுடைய கோட்டை. அல்லேலூயா. எப்பொழுதும் அவரிடத்தில் வந்தடையத்தக்கதாக அந்த நாம் ஆராதிக்கிற தேவனே நமக்கு கண்மலையானவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா என்று சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. எங்களுடைய நம்பிக்கையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுதும் உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே, எப்போதும் நான் தேடும் கண்மலை நீதானே. புகலிடமும் காப்பகமும்
துதிப்பேன். ஆமென். நம்பிக்கையோடு துதிப்பேன். சொல்வோமா? நாள்தோறும் உம்மை துதிப்பேன். உம்மை மாத்திரம் நம்பிக்கையோடு துதிப்பேன். மறுபடியும் நாள்தோறும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். ஆமென். நான் பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட எங்கள் ஆத்துமா என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் பாடுவேன், நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமும் நான் பாடுவேன். நான் துதிப்பேன். இரவு பகல் என் நேரமும் உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. உம் துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். உம்மையே. ஆமென். நம்பிக்கையோடு துதிப்பேன். அல்லேலூயா. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். நம்பிக்கையோடு துதிப்பேன். பாடும்போது ஏதுதடு கெம்பீரித்து மகிழும். நீர் மீட்டுக் கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். ஆமென். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும் அவரே. ஆமென். நம்முடைய தலைவரா இருக்கிறாரே, என்னுடைய தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து நாள்தோறும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. நம்பிக்கையோடு துதிப்பேன். ஆமென். நாள்தோறும் உம்மை துதிப்பேன். உம்மை மாத்திரம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு துதிப்பேன். மறுபடியும் பாடுவோமா? நாள்தோறும் நாள்தோறும் உம்மையே ஆண்டவரே. நம்பிக்கையோடு துதிப்பேன்.
எத்தனை பேர் சொல்வீங்க நம்பிக்கையோடு ஆண்டவரே உம்மையை நோக்கி பார்த்து, சூழ்நிலைகள் எப்படியேற்பட்டு இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மையை நோக்கி பார்த்து உம்மையே துதிக்கிறவர்களாக ஆமென். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஓசியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். இஸ்ரவேலுக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? பனியை போல இருக்கிறாராம். எப்பொழுது? அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். அந்த பனியை பெற்றுக்கொண்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே மலர்ச்சிதான் உண்டு, வளர்ச்சிதான் உண்டு. அவன் லீபனோனை போல அந்த மலருதலும் வளருதலும் எப்படியாக காணப்படுமாம்? வேரூன்றி அவன் நிற்கிறதன் மூலமாக அவன் வளர்ச்சியை மற்றவர்கள் பார்க்க முடியும். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். இது எப்பொழுது என்றால், முதல் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் திரும்புகிறோமோ அவர்களுக்கு தேவன் பனியைப் போல இருக்கிறவர். அல்லேலூயா. அவர்களை தேவன் மலர செய்கிறவர். ஒருவேளை நான் கடந்த நாட்களிலே வாடின நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மலர முடியவில்லை என்ற ஆதங்கத்தோடு தேவனுடைய சமூகத்திலே இருப்போமேயானால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை உற்சாகப்படுத்துகிறார். உங்களை மலர பண்ணுகிறவர். எப்படியாக? உங்களை வேரூன்றி நிற்க செய்கிறவர். உங்களுடைய அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், உங்களுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். ஆண்டவரே, நான் உம் பக்கமாக திரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கென்று வைத்திருக்கிற அந்த நன்மைகளை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், சுதந்தரிக்கிறேன் என்கிற ஜெப சிந்தனையோடு நாம் தொடர்ந்து வார்த்தைகளை கேட்போம். எந்தெந்த காரியத்திலெல்லாம் கர்த்தர் நம்மை சீர்தூக்குகிறவர், மலர செய்கிறவர். தொடர்ந்து சில காரியங்களை கடந்த நாட்களிலே தியானித்தோம், நினைவில் இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நாம் கர்த்தர் பக்கம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்மை வளர்ச்சியிலே, அலங்காரத்திலே, பலத்திலே நம்மை என்ன செய்கிறார்? மலர பண்ணுகிறார். மாத்திரமல்ல, நம்முடைய தகுதி மதிப்பு, நம்ம எல்லாருமே நமக்கென்று ஒரு மதிப்பு உண்டு என்று சிந்திக்கிறவர்கள். கர்த்தரும் சொல்லுகிறார், உன்னுடைய வேல்யூஸை நான் என்ன செய்கிறேன்? உயர்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே தொடர்ந்து ரிட்டர்ன், ரீஸ்டோர் என்ற காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம் நடுவில் அசைவாடுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கர்த்தரிடத்தில் எப்படி இராம்? மனமகிழ்ச்சியாய். மகிழ்ச்சி அல்ல, மன மகிழ்ச்சியாய் இரு. இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்கிறவர்? அருளி செய்கிறவர். அதனால நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சந்தோஷப்பட்டு களிக்கூறு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். டிலைட் இஸ் ரீஸ்டோர்டு. ஆண்டவர் பக்கம் திரும்பும் பொழுது நம்முடைய மகிழ்ச்சியை கர்த்தர் சீராக்குகிறவர், சீர்படுத்துகிறவர். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:10.
கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. காரியங்களை இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவர். ஒருவேளை எனக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் தான் நிறைந்திருக்கிறது, நான் வெளித்தோற்றத்திலே மகிழ்ச்சியாய் இருப்பது போல காட்சியளிக்கிறேனே தவிர உள்ளே என்னால் சந்தோஷமாய் இருக்க முடிவதில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற ஆத்துமாவே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர், நிலை நிறுத்துகிறவர். அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு இருக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கலாம்? மகிழ்ச்சி மாத்திரமல்ல, மனதிலிருந்து வருகிற மகிழ்ச்சினால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிறைத்தருளுவாராக. இந்த மன மகிழ்ச்சி என்கிற வார்த்தை வேதாகமம் முழுவதிலும் கிட்டத்தட்ட 110 முறை நாம் வாசித்து அறியலாம். 110 வசனங்களிலே மன மகிழ்ச்சியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற, போதிக்கிற உபதேசத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். டிலைட் என்கிற காரியம் என்றால் என்ன? இதை நாம் சற்று அதனுடைய பொருளை அறிந்து கொண்டோமானால் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருப்பதை எளிதில் சுதந்தரித்து கொள்ள முடியும். நாம் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம், இயலாமைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம், தோல்விகளையே தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை பலப்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர், உன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறவர், நிலை நிறுத்துகிறவர். அதை நாம் தியானித்தோமேயானால் நம் உள்ளத்தின் அடித்தளத்திலே ஒரு திருப்தி ஏற்படுகிறதல்லவா? கர்த்தர் என் நம்பிக்கை, சிறுவயது முதல் அவரே என்னுடைய நம்பிக்கையாயிருக்கிறார். அவர் என் காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அவர் எனக்காக யுத்தம் செய்கிறவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். நான் எதிர்த்து ஜெயிக்க வேண்டிய சத்துருவை, எதிராளியை என் சார்பிலே அவர் யுத்தம் செய்து ஜெயித்து விட்டார். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். இப்படியாக நாம் கர்த்தரை தியானிப்போமேயானால் மனதின் அடித்தளத்திலே ஒரு திருப்தியான உணர்வு தோன்றும் அல்லவா? அந்த திருப்தியை தான் வேதம் சொல்லுகிறது மன மகிழ்ச்சி. நம்மிலே அநேகர் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருப்போம் என்றால், வாழ்ந்திருக்கும் பொழுது, சுக நிலையில் இருக்கும் பொழுது, உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது. அது வேதம் வரவேற்கிறது தான். ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்வு என்று நாம் நிர்ணயிக்க இயலாது. நம்முடைய வாழ்க்கையில் மேடுகளும் பள்ளங்களும் கலந்து தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்களிலே உயர்வை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அடுத்த சில நாட்களிலே மிகவும் அதல பாதாளத்தில் விழுந்தது போன்ற உணர்வு நம்மை தாக்குகிறதை நம்மால் உணர முடியும். வேதத்திலும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்த பொழுதிலும் அவர்கள் எப்படி இருந்தார்களாம், மன மகிழ்ச்சியை எப்படி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். பவுலும் சீலாவும், இவர்கள் இருவரும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள், மிகுந்த வசதி உடையவர்கள், மிகுந்த படிப்பாளிகள். தங்களுக்குள்ள எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று இவர்கள் தெய்வத்துக்காக இறைப்பணி செய்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது இவர்களை பிடித்து அடித்து உதைக்கிறார்கள். நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். இவர்கள் இருவரை எப்படி அடிக்கிறார்களாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:22 படிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும், அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும். இப்ப ஒரு ஸ்ட்ரீட் தெரு நடுவிலே நம்முடைய வஸ்திரங்களை ஒருவர் கிழித்து போடுவார் என்றால் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? ஆனால் இவர்கள் மகிழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். கிழித்து போடவும், வஸ்திரம் மாத்திரம் கிழிக்கப்படவில்லை, அவர்களை அடிக்கிறார்கள்.
அதிகாரிகளே உத்தரவிடுகிறார்கள். 23 வாசிக்கலாம். அவர்களை அநேக அடி அடித்த பின் எத்தனை அடிங்க? நம்பர்லெஸ், அநேகம். பல அடின்னு சொல்லப்படலை, சிலன்னு சொல்லப்படலை, அநேக அடிகள். கை வலிக்கிறது வரைக்கும் அடிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவங்களை எப்படி அங்க லாக்அப்ல வைக்கிறார்களாம், பத்திரமாய் காக்கும்படி. 24க்கு வருவோம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து பலவிதமான பகுதிகளை கடந்து உள்ளே இருக்கிற செல்லிலே இவர்களை அடைக்கிறார்கள். அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். தொழுமரத்தில் மாட்டி வைக்கிறார்கள். இந்த தொழுமரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளும் இந்த மரத்திலே ஒட்டப்படும் என்றால் அதை எளிதிலே பிரிக்க முடியாது. கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்டு விட்டது. இவர்கள் கால் வலிக்கிறது, கால் உளைச்சலாக இருக்குன்னு நினச்சா கூட காலை என்ன செய்ய முடியாது, எடுக்கவே முடியாது. அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்ட நிலைமை, அநேக அடிகள் வாங்கின நிலைமை, உட்காவல் அறையிலே அங்கே ஜன்னல் கூட இருக்காதாம். சாதாரணமாக சிறை அறைகளிலே ஒரு சிறிய ஜன்னல் உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உட்காவல் அறையிலே ஜன்னல் கூட இருக்காதாம். அங்கே காற்றோட்டம் இல்லாத நிலைமை. அவர்கள் தங்களுடைய கழிவுகளை அங்கே தான் முடித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உணவும் கூட மிகவும் தரமற்றதாக தான் இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவங்க நிலைமை நமக்கு வந்ததுன்னா நாம் எப்படி இருப்போம்? ஓடியே போயிடுவோம்ல. பைபிளாவது இயேசுவாது சின்ன அடி வாங்கினாலே சபைக்கே வரமாட்டோம். கொஞ்சம் பிரச்சனை வந்தாலே பைபிளை க்ளோஸ் பண்ணிடுவோம், போதும் அப்படின்றவோம். ஏதோ நிறைய அவஸ்தைப்பட்ட மாதிரி நம்மை காண்பித்து கொள்வோம். இவர்கள் இவ்வளவு வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்ட பொழுதிலும், அடிகள் அடிக்கப்பட்ட பொழுதிலும், உட்காவல் அறையிலே அடைக்கப்பட்ட பொழுதிலும், தொழு மரத்திலே இவர்கள் கால்களை கட்டி வைத்த பொழுதிலும், 25க்கு வருவோம். நடு ராத்திரியிலே நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம்? வாங்கின அடிக்கு கொஞ்சமாவது தூங்கி எந்திரிப்போம்பா. தூக்கம் தானாகவே வந்துவிடும் தானே. கொஞ்சமாக அடி நைய படிச்சிட்டாங்கப்பா. பவுலும் சீலாவும் பேசி இருந்திருக்கலாம் தானே. என்னையும் அடி நிமித்திட்டாங்கப்பா, எலும்பெல்லாம் வலிக்குதுப்பா, பேசி இருந்திருக்கலாம் தானே. அவர்கள் அதை பேசவில்லை. பதிலாக ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். எப்பங்க பாட முடியும்? ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். மகிழ்ச்சி நமக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் பாட்டே வரும். என்ன ஒரே பாட்டாக இருக்குது, நம்ம பாடணும்னா பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க தானே, என்ன ஒரே பாட்டு தான், இன்னைக்கு என்ன விசேஷம், ஜாலியாக இருக்க போல. இவங்க பாடுற பாட்டு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி! வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்ட பொழுதிலும், அநேக அடிகள் அடிக்கப்பட்ட பொழுதிலும், சிறைச்சாலையிலே ஆர்டினரி செல்லு கூட இல்லை, உட்காவலறையிலே அடைக்கப்பட்ட பொழுதிலும், இவருடைய கால்கள் தொழு மரத்திலே மாட்டப்பட்ட பொழுதிலும் இவர்கள் ஹாப்பியாக இருக்கிறாங்க. இதை தான் 37ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. நமக்கு ஒரு நன்மை கிடைத்தாதான் நம்ம சந்தோஷப்படுவோம். ஒரு பலவீனத்தில் சுகம் கிடைச்சாதான் ஆலயத்துக்கு போகலாம், ஒரு 10 காசு காணிக்க கொடுப்போம்னு நினைப்போம். 10 காசு தான், ரொம்ப கூட வராது, பெரிய டினாமினேஷன் வராது, போதும் போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இவர்கள் தங்களையே கர்த்தருக்கென்று அர்ப்பணம் செய்து விட்டார்கள். இவர்கள் சாதாரணமானவர்களா? இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றால், இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களுடைய விருப்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்கிறார். இதுக்கு பிறகு நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அங்கே ஒரு ஆத்தும அறுவடையே நடக்கிறது. ஏன் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி? நாம் மகிழ்வாய் இருக்கிறதை சமுதாயம் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். மகிழ்ச்சியோடு நாம் ஒரு பாடல்களை பாடி கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது
சமுதாயத்தினுடைய செவிகளிலே அந்த சத்தம் விழ வேண்டும். அவங்க யோசிக்கணும், இவங்களுக்கு இப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கும் என்றால் அந்த மகிழ்வை கொடுக்கிற கர்த்தரை நான் பிடித்து கொள்ளுகிறேன் என்று அவர்கள், நீங்கள் அதுக்கு பின்னால் உள்ள பகுதியை பாருங்கள், நான் கதை சொல்லலை, அவர்கள் சொல்லுகிறார்கள், எவன் அடித்தானோ அவன் தான் காயங்களை துடைத்து விடுகிறான், காயங்களுக்கு எண்ணெய் பூசி விடுகிறான், ஆண்டவமாறேன்கிறான். எங்கே கர்த்தர் இவர்களை உயர்த்துகிறார் பாருங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருந்த பொழுது, தேவனை துதித்து பாடின பொழுது, ஜெபம் பண்ணின பொழுது, அவங்க இருக்கிற இடம் என்ன செய்ததா, பூமியே அதிர்ந்ததாங்க. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. போட்ட பாட்டின் சத்தத்தில், ஜெபத்தின் சத்தத்தில் பூமிக்கு அமைதியாக இருக்க முடியலை. நாங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளுகிறோம். பூமி அதிருகிறது. கதவு சொல்லுது, எங்களால் க்ளோஸாலாம் இருக்க முடியாது, நாங்கள் திறவுண்டு. உங்களுடைய பாடலின் ஜெபத்தின் சத்தம் இந்த கதவுகளின் தாழ்பால்களையும் திறந்து விடுவதற்கான வல்லமை உள்ளது. எல்லாருடைய கட்டுகளும், கதவு மட்டும் திறக்கப்படலைங்க, பூமி அதிரலை, அத்தனை கைதிகளை கட்டியிருந்த விலங்குகளும் அங்கே கழன்று போயிற்று. அங்கே ஜெயிலர் பார்க்குறாரு, எனக்கு ஆபத்துன்னு சொல்லி தன்னை மாய்த்து கொள்ள முயற்சிக்கிறார். பவுலு கத்துறாரு, ஐயகோ ஒன்றும் செய்யாதப்பா, நாங்கள் யாரும் எஸ்கேப் ஆகலை, எல்லாம் இங்கே தான் இருக்கிறோம். அங்கே அந்த ஜெயிலர் சொல்லுகிறார், ஆண்டவமாறே. இதுதானே உயர்வு. நாம் நினைக்கிறோம், நான் தான் பாடுபடுகிறேன், நான் தான் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு உழலுகிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி என்பதை நீங்கள் வீட்டிலே சென்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை தியானித்து பார்ப்பீர்களானால் இன்னும் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். காட்ஸ் ப்ளஷர் இன் ஹிஸ் பீப்புள் எப்படிப்பட்டது, தேவனுடைய மகிழ்ச்சி தம்முடைய பிள்ளைகளிடத்திலே அவர் எப்படியாக காண்பிக்கிறார். கர்த்தரும் நம்மிடத்திலே மகிழ்ச்சியாயிருக்கிறார், நாமும் கர்த்தரிடத்திலே என்னவாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாயிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், நாம் கர்த்தரிடத்திலே எப்படியாக இருந்தால் அந்த மகிழ்ச்சியை நாம் தக்க வைத்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்பட்ட பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அதே சந்தோஷம் மாத்திரமல்ல, கூடுதலான சந்தோஷத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை கொடுக்கலாமே. நான் தாங்க பாடுகள் வழியாக போகிறேன், சந்தோஷத்தை இழந்துட்டேன், யாருமே அப்படி சொல்லவே முடியாது. உண்மையாய் ரட்சிப்பை சுதந்தரித்து கொண்ட தினத்திலே நமக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை காட்டிலும் பல மடங்கு கூடுதலாகத்தான் சந்தோஷத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுவார். அதை குறித்த காரியங்களை வேதத்தின் ஆதாரத்திலிருந்து பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சர்வர் மேல் மனமகிழ்ச்சியாயிருந்து, சர்வ வல்லவர் மேல் எப்படியா, மனமகிழ்ச்சி. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. சர்வ வல்ல. அப்பொழுது, எப்பொழுது? நீங்கள் அதுக்கு முந்தைய வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களானால், அப்படியே 22க்கு வருவோம். அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன். அங்கே தேமானியனான எலிப்பாஸ் யோபுவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். நீர் அவரோட பழகி சமாதானமாயிரு, அப்போ உமக்கு நன்மை வரும். நீ இன்னும் கொஞ்சம் அவரோட பழகிக்க, எவ்வளவு பாடுகள் வழியாய் வந்தாலும் நீ தியங்காத. கர்த்தரோடு கொண்டிருக்கிற தொடர்பிலே, உறவிலே, ஐக்கியத்திலே இன்னும் வலுவடைவாயாக. எப்பொழுது அந்த வலு பெறுகிற உறவிலே நாம் போக முடியும்? அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை எங்கே வைத்து கொள்ளணுமாம்? இருதயத்திலிருந்து கிளம்புகிற விருப்பங்களை அருளி செய்கிற கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், இருதயத்திலே அவர் வார்த்தைகளை நாம் வைத்து கொண்டால் அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாய் இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை
ஏறெடுப்பீர். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லைங்க. மனசெல்லாம் காயப்பட்டு கிடக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட உணர்வோடு நாம் அமர்ந்திருக்கிறோமோ? இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும்? அவருடைய வேத பிரமாணத்தை, இதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே வைத்து கொள்ளும் பொழுது, அங்கே ஹேபிச்சுவலாக, பழக்க ரீதியாக, இயல்பாக மன மகிழ்ச்சி சர்வ வல்லவர் மேல் நமக்கு உண்டாகும். நம்முடைய ஜெப வாழ்க்கை, கர்த்தரோடு கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம், கர்த்தருக்குள்ளாக வளருகிற அந்த பரிசுத்தம், ஆண்டவரே உம்மை நான் பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற தாகம் நம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக உண்டு. அப்படி என்றால் நாம் வேத பிரமாணத்தை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? இன்னைக்கு காலையில் நான் வேதத்தை வாசித்து ஜெபித்து ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன் நம்மால் சொல்ல முடியுமா? வேத பிரமாணத்தை நாம் எந்த அளவிற்கு கனம் பண்ணுகிறோம்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வாயிலிருந்து அது என்ன செய்யக்கூடாது? பிரிந்து விடக்கூடாது. நீ அதில் இரவும் பகலும் தியானித்து கொண்டே இருந்தால் வேத பிரமாணத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ அவங்களையே தான் நம்ம என்ன செய்வோம்? யோசிப்போம். அவங்க செயல்களையே பார்ப்போம். அவங்களுக்கு இது பிடிக்கும், கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சோம்? அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம், அவங்க செயல்களை ஆராய்ந்து கொண்டே இருந்தோம். ஓ, இதெல்லாம் இவர்களுக்கு பிடிக்கிறது, இவர்களை சந்தோஷப்படுத்துவதே என்னுடைய நோக்கம். நம்முடைய அந்த தீம் மாறுகிறதல்லவா? அதே போல தான் இயேசு மேலே பிரியம் இருந்தா, இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்கிறோம்? இருதயத்திலே பதித்து கொள்ள முடியும். சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருக்க முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். மன மகிழ்ச்சியாய் நம்ம மன மகிழ்ச்சியை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு நேராக திரும்பும் பொழுது உங்களுடைய மகிழ்ச்சியின் விகிதம் பெருகுமே தவிர, கூடுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பில்லை. அப்படி குறைந்தால் வேதத்திற்கும் எனக்கும் சற்று இடைவெளி ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தேவனுக்கும் எனக்கும் சற்று விரிசல் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தரிடத்தில் எப்படி இருப்ப? மனதிலிருந்து வருகிற மகிழ்ச்சி, அதுதான் ஔஷதம். மனதிலே மகிழ்ச்சி இல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பது போல காண்பித்தால் அதற்கு பெயர் நடிப்பு, அதற்கு பெயர் மாய்மாலம். அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்க, அப்படி சும்மா அப்படி காமிச்சுக்கிட்டேன். அப்படி கர்த்தரிடத்திலே நாம் ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு நேராக நம்மை திருப்பிவிட்டால் போதும். கர்த்தர் சொல்லுகிறார், சர்வ வல்லவர் மேல் நீ மன மகிழ்ச்சியாய் உன்னுடைய ஜீவியத்தை கொண்டு செல்ல முடியும். 13வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. பாருங்க, எப்பொழுது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் என்றால், பரிசுத்த நாள். இந்த நாள் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி. யார் செய்ய வேண்டும்? இதை நாம் தான் செய்ய வேண்டும். நம்முடைய காலை நாம் தான் விலக்க வேண்டும். எதற்கு விலக்க வேண்டும்? எனக்கு இஷ்டமானதை நான் இந்த நாளிலே செய்யாதபடி நான் என்னை விலக்கிக் கொள்ளுகிறேன். அப்பொழுது கர்த்தரிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாக இருக்க முடியும். சும்மா ஜீபூம்பா சக்கலக்கான் வந்துடாது, மேஜிக் அல்ல. நாம் எப்படியாக கர்த்தருடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓய்வு நாளிலே தான் நமக்கு சொந்தமான காரியங்களை எல்லாம் நிர்வகிக்கிறோம். அன்று தான் திட்டமிடுகிறோம். காரணம், அன்னைக்கு தான் லீவு, எல்லாரும் வருவாங்க. கர்த்தர் வருவாரா? நாம் அதை மறந்து விடுகிறோம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத, எனக்கு இஷ்டமானதை செய்ய என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும். உன் வழிகளின்படி
நடவாமலும். நம்முடைய வழியில தான் நம்ம நடக்க பிரயாசப்படுகிறோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்மை நாம் நியாயப்படுத்தி கொள்ளுகிறோம். வார்த்தை என்ன சொல்லுது? வசனத்துக்கு நாம் நம்மை கீழ்ப்படுத்துவோம் என்றால் நாம் எப்படி நம்முடைய நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறோம்? நம்முடைய வழிகளின்படி நடவாமலும். அடுத்து மறுபடியும் கர்த்தர் சொல்றார் பாருங்க. கர்த்தர் சொல்றாருன்னு எப்படி நீ சொல்றேன்னு கேக்குறீங்களா? அந்த 14வது வசனத்தினுடைய கடைசியில வாசிக்கிறோம், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. தீர்க்கதரிசி சொல்லலங்க, கர்த்தருடைய வாயே சொல்லுது. உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை. அப்ப நமக்குன்னு சில சொந்தமான பேச்சு வார்த்தைகள் உண்டுதானே, அதை அந்த நாளிலே நீ என்ன செய்யாத? பேசாத. பதிலாக ஓய்வு நாளை எப்படி நினைக்கணுமா? மன மகிழ்ச்சியின் நாள். இந்த நாள் எனக்கு ஒரு டின்னர் டே, ஒரு விருந்துக்கு போவது போல. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை நம்முடைய இருதயங்களிலே வைக்கிறவர் இங்கே நமக்கு ஒரு கட்டளையாக சொல்லுகிறார். ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி. நம்மள எத்தனை பேர் சொல்லுகிறோம்? கோயிலுக்கு போகணுமே, என்ன பண்ண, தூக்கமா வருது, போவோம், 8 மணிக்குள்ளையாவது போயிடுவோம். அப்படித்தானே நாம் வருகிறோம். கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சி இருக்கும் என்றால் நம்முடைய அந்த நடை உடை பாவனைகளிலே கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் தானே. கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையாக எண்ணுவாயானால். நாம் எப்படி கர்த்தருடைய நாளை எண்ணுகிறோம்? ஆராதனை முடிச்சுட்டு நம்ம சொந்த வேலைகளை பார்க்கிறோம். இங்கு அப்படி சொல்லப்படவில்லையே. பரிசுத்த நாள் முழுவதிலும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்துதானே இருக்க வேண்டும். சென்னையிலே ஒரு சபை உண்டு. அங்கே 9:30 மணிக்கு ஆராதனையை ஆரம்பித்தார்களானால் 3:30-4 மணிக்கு தான் முடியும். திருவிருந்து என்றால் 5 மணி ஆகிவிடும். நாம் அந்த ஒழுங்கின்படி இங்கே சபை ஆராதனையை நடத்தினால் நம்மளே எத்தனை பேர் அமர்ந்திருப்போம்? போய்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு போவோம், நம்ம பாட்டுக்கு உள்ளே வரும். அது கர்த்தர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அதே நேரம் நம்முடைய வேலை ஸ்தலத்திலே அப்படி இருப்போமா? நினச்சா வெளியே போவோம், நினச்சா உள்ளே வந்து வேலையை செய்வோம். அது ஏன் இஷ்டம் அங்கே சொல்ல முடியுமா? அங்கே பலிக்காது. கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், அதை ஏற்றுக்கொள்ளுவார். நம்ம நினைச்சா வருவோம், தாமதித்தாலும் வந்தோம்லாம், தாமதித்தாலும் நிறைவேறும். வசனம் தெரியாதோ உங்களுக்கு? நான் வந்துட்டேன்ல. அதுதான் நம்முடைய பேச்சு. இதை உலக கல்வி ஸ்தாபனங்களிலே, அலுவலகங்களிலே நாம் இதை அப்ளை பண்ணுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தரிடத்திலே எப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருக்க முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளை மகிமையாக எண்ணுவாயானால். நியாயப்படி பார்த்தா சனிக்கிழமை இரவு 12 மணி, அதாவது ஞாயிறு காலை 12 மணியிலிருந்தே நம்ம கர்த்தருடைய பாதத்தில் இருக்கணும். போனா போதுன்னு கர்த்தர் நமக்கு எவ்வளவோ ப்ரிவிலேஜஸ் கொடுக்கிறார். நல்லா தூங்கு, நல்லா ரெஸ்டடு, நல்லா சாப்பிடு, சந்தோஷமாயிரு. இப்படித்தான் கர்த்தர் நம்மை சொல்லுகிறார். அதுவே நமக்கு எப்படி இருக்கிறது? கடினமாய் தோன்றுகிறது. போகணுமா, ஆலயத்துக்கு போகணுமா, இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு. நம்ம கணக்கு எப்படி வருகிறது? இன்னைக்கு தான் லீவு, இன்னைக்கு தான் தூங்க முடியும், இன்னைக்கு தான் துணிகளை துவைக்க முடியும், இன்னைக்கு தான் இந்த வேலைகளை செய்ய முடியும். நாம் எப்படி அந்த கர்த்தருடைய நாளை மகிமையாக எண்ணுகிறோம்? அது நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவை, ஐக்கியத்தை பொறுத்தது. நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி ஜீவிப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையாகத்தான் எண்ணுவோம். அதுக்கு மிஞ்சிய காரியம் ஒன்றும் நமக்கு இல்லை. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்பது என்றால் என்ன? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்களின்படி பார்ப்பீர்களானால், கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது அங்கே அன்புக்கு அடுத்த அந்த கனி என்னவா? ஜாய், டிலைட் இன் த லார்ட். அங்கே ஒரு கனியாகவே கர்த்தர் நமக்கு அருளி செய்கிறார்.
இந்த கனியை நீங்கள் அருமையாக புசிக்க முடியும். எப்பொழுது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது. அன்புக்கு அடுத்ததே என்னங்க வருது? சந்தோஷம். அந்த சந்தோஷம் நமக்கு எதை தருகிறது? சமாதானத்தை தருகிறது. நாம் சமாதானமாக இங்கே அமர்ந்திருக்கிறோமா? இல்லை, உள்ளமெல்லாம் அப்படியே பொங்குதுங்க. வீட்டில் நடந்த சம்பவங்களை நினைச்சே பார்க்க முடியலைங்க. ஏதோ உட்கார்ந்துருக்குறேங்க, அப்படி உட்கார்ந்துருக்கிறோமா? நாம் எப்படி தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம்? சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை நிறைக்கிறவர். அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நாம் எப்படி உபகாரத்தை கொடுக்கிறோம்? பிரதியாக, பதிலாக அவரை எப்படி நாம் நேசிக்கிறோம், கனம் பண்ணுகிறோம்? இன்னும் கொஞ்சம் ஆழத்திலே போவோம் என்றால், டிலைட் இன் த லார்ட் மீன்ஸ் என்னுடைய விருப்பங்களும் கர்த்தருடைய விருப்பங்களும் ஒன்றிணைந்து காணப்படும் பொழுது கர்த்தரிடத்திலே நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் ஆசையும் கர்த்தர் என்னை குறித்து என்ன விரும்புகிறார், அவருடைய எதிர்பார்ப்பும் ஒன்றர கலக்குமானால் கண்டிப்பாக கர்த்தர் அங்கே நமக்கு சவாலாக சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலே நீ மனமகிழ்ச்சியாயிருப்பாய், நீ மலருவாய், வளருவாய், உன்னுடைய அலங்காரம், உன்னுடைய வாசனை பரிமளிக்கும், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை கர்த்தர் போஷிப்பார், பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை நிற்க பண்ணுவார், அவர் உங்களுடைய பாதங்களை காப்பார் என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்படியாய் கர்த்தர் நம்மை சமாதானத்திலே சந்தோஷத்திலே நடத்தும் பொழுது நாம் இன்னும் மகிழ்ச்சியை தொலைத்து கொண்டிருந்தால் பிரச்சனை யாரிடம்? கர்த்தரிடமா அல்லது என்னிடமா? ஆண்டவரே, என்னிடத்தில் தான் பிரச்சனை உண்டு, உம்மகிட்ட ஒரு பிரச்சனை இருக்காது. ஏனென்றால் நான் சந்தோஷமாய் இருக்கும்படியாக எனக்காக சிலுவையிலே நீர் ஈனக்கோலமானீரே, அனைத்தையும் ஆண்டவர் இழந்தாரே. அதை எண்ணி பார்த்தால் நாம் கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் இருக்க முடியும். பவுலையும் சீலாவையும் நாம் நம்முடைய மனக்கண்களிலே நிறுத்தி பார்க்கலாமே. வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்ட பொழுதிலும், அடிகள் அடிக்கப்பட்ட பொழுதிலும், உட்காவல் அறையிலே அடைக்கப்பட்ட பொழுதிலும், அவர்களுடைய கால்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்ட பொழுதிலும் கூட அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும் என்றால், கர்த்தருக்குன்னு நம்ம ஒரு பாடும் படவே இல்லை. யாருமே சொல்ல முடியாது, நான் இன்னைக்கு கர்த்தருக்காக உபத்திரவங்களை சகித்து கொண்டிருக்கிறேன், ஒருத்தரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தேவன் உங்களை நன்கு நடத்துகிறார். உம்முடைய வசனத்தின்படி அடியேனை நன்றாய் நடத்தினீர், அப்படித்தானே நீங்கள் சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கென்று எந்த பாடுகளை சகித்து கொண்டிருக்கிறோம்? பாடுகள் பட்ட தேவ பிள்ளைகளே மகிழ்ச்சியாயிருக்க முடியும் என்றால், பாடுகளே இல்லை, இதெல்லாம் ஒரு பாடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்? ஆனால் மகிழ்ச்சியை இழந்தவர்களாக, தொலைத்தவர்களாக தானே காட்சி அளிக்கிறோம். இன்னுமாக இந்த டிலைட் இன் த லார்ட் மீன்ஸ் வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 30:10. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போதும். இதை தாங்க ஓசியா 14:1 வாசித்தோம். இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, அப்பொழுது உனக்கு நான் பனியை போல் இருப்பேன். நம்ம திரும்புகிறோமா என்பதை நாம் சரி செய்து கொள்ளுவோம். எப்படி திரும்ப வேண்டுமா? முறுமுறுப்போடு அல்ல, மனக்லேசத்தோடு அல்ல, வியாகுலத்தோடு அல்ல. ஓ, இன்னைக்கு இதை செய்யணுமா, போவோம், என்ன பண்ணுறது, அப்படி அல்ல. கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுவதற்கும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் எப்படி திரும்ப வேண்டுமாம்? வித் ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன்மேல் திரும்பவும் என்ன செய்வார்? நன்மை உண்டாகும்படி சந்தோஷமாயிருப்பார். நான் கர்த்தரிடத்திலே மகிழ்ச்சியாய் திரும்புவேன் என்றால் கர்த்தரும் என்னிடத்திலே என்ன செய்கிறார்?
திரும்பி மகிழ்ச்சியாயிருக்கிறார். அப்ப திரும்பவும் சொன்னா, கர்த்தரை இடைப்பட்ட காலத்திலே நான் துக்கப்படுத்தி இருக்கிறேன், நான் அவரை மனமடிவுக்குள்ளாக்கி இருக்கிறேன், அவரை நான் வேதனைப்படுத்தி இருக்கிறேன், இன்னும் சொல்ல போனால் அவரை சிலுவையிலே அறைந்து விட்டேன். அப்படி இருந்தும் நீ கர்த்தரிடத்திலே திரும்புவாயானால் கர்த்தர் உனக்கு நன்மை உண்டாக, உனக்கு தீமை உண்டாக இல்லைங்க, உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் உன் மேலே என்ன செய்வார்? சந்தோஷமாயிருப்பார். ஆண்டவரே, நீர் என் மேலே சந்தோஷமாக இருக்க நான் விரும்புகிறேன். நம்மளே எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவருடைய சந்தோஷம் என் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே, அதுக்காக நான் எதையும் இழக்க ஆயத்தம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தேவன் நம் நடுவிலே எதிர்பார்க்கிறார். லூக்கா 1:14, லூக்கா 2:14 நாம் வாசிப்போமேயானால், அங்கே யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து தூதன் அங்கே சொல்லுகிறார், உனக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவன் பிறப்பின் நிமித்தம் உண்டாகும். நீங்க மட்டும் இல்லை, அநேகர் அவனை குறித்து என்ன செய்வாங்க? அவன் மேல மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். வாசிக்கலாம், லூக்கா 1:14. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஈவன் ராஜா கூட, ஏரோது ராஜா கூட இந்த யோவான் ஸ்நானகன் மீது ஒரு தனி பிரியம் வைத்திருந்தான். நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா அதை அறிந்து கொள்ள முடியும். அந்த ராஜா தன்னுடைய அண்ணன் மனைவியை வைத்து கொண்டிருந்தான். தைரியமாக யோவான் ஸ்நானகன் சொன்னான், இது உனக்கு நியாயம் கிடையாது, தவறு, தவறை தவறு என்று சுட்டி காட்டிய அந்த சுபாவம் ஏரோதுக்கு பிடித்திருந்தது. ஆனாலும் சூழ்நிலையின் நிமித்தம் அவன் தலை கொய்யப்பட வேண்டியதாயிற்று. ராஜாக்கள் கூட அவன் பிறப்பின் நிமித்தம் மகிழ்ச்சியாயிருந்திருக்கிறார்கள். நம்ம பிறப்பின் நிமித்தம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா? அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாவது நம்ம மேலே சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஏதோ இருக்கிறேங்க, புல்லிங் ஆன் டிராகிங் ஆன், அப்படி அல்லங்க. வாழ்ந்தால் கர்த்தருக்கென்று ஒரே ஒரு வாழ்க்கை, அதை கர்த்தருக்காக வாழும் பொழுது கர்த்தர் பதிலுக்கு சொல்லுகிறார், நான் உன் மேலே சந்தோஷமாக இருக்கிறேன், உனக்கு நன்மை உண்டாக. அந்த நன்மை எப்படி? பரிபூரண நன்மை, அறகுற நன்மை இல்லை. இந்த கொஞ்சம் வச்சுக்க, அப்புறம் பார்க்குறேன், பரலோகத்தில் அந்த தூதன்ட்ட சொல்லி அனுப்புகிறேன், அப்படி சொல்லுகிறவர் அல்ல. அவர் எப்படிப்பட்ட தேவன்? கிருபைகளை பெருகச் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சம்பூரணமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், பரிபூரண நன்மை உண்டாக பண்ணுகிறவர். லூக்கா 2:14 வாசிக்கலாம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும். பூமியிலே என்னவா? சமாதானமும். இன்று சமாதானத்தை பூமி தொலைத்து கொண்டிருக்கிறதே. ஆனால் கர்த்தருடைய பிறப்பின் நோக்கமே பூமிக்கு சமாதானம் ஏற்பட வேண்டும் என்பதுதான். மனுஷர் மேல் பிரியம். கர்த்தர் பிறந்த பொழுதே தம்முடைய உன்னத திட்டத்தை அங்கே தூதர்களை கொண்டு அங்கே விளம்பரப்படுத்துகிறதை பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பூமிக்கு சமாதானம் உண்டாகட்டும், மனிதர் மேல் கர்த்தருடைய பிரியம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பிரியத்தை நாம் இழந்திருக்கிறோமா, அல்லது அதை பெற்று அதிலே ஆனந்த மகிழ்ச்சியோடு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து போய் கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவர், அவருடைய பிரியம் நம்மேல் உண்டாக செய்கிறவர். அவர் நோக்கமே அதுதான். நாம் அவருக்கு மகிழ்ச்சியாய், அவர் நாம மகிமைக்காய் நம்முடைய ஜீவியத்தை கொண்டு செல்லுகிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அங்கே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். அவர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். அந்த பிரியத்திற்கு வாசிக்கலாம். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும், உன் தேசம் பியூலா you will be married, உன் தேசம் வாழ்க்கைப்படும், நீ எப்சிபா என்றும் அழைக்கப்படுவாய். எப்சிபா என்றால் the Lord's delight is on me, கர்த்தருடைய பிரியம். நீங்க தொடர்ந்து அது வாசித்து பாருங்க. கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருந்தாரா, இருப்பாரா? இருக்கிறார். இருக்கிறேன் என்பவர். ஒருவேளை நீங்க ஆண்டவரை விட்டு தூரம் போனாலும் உங்க மேல கர்த்தர் பிரியத்தோடு தான் பார்க்கிறார்.
அவருக்கு என்ன வேற வேலை இல்லை? அவருக்கு என்ன? ஆண்டவர் சாமானியமானவர் அல்ல. அவர் அண்ட சராசரங்களையும் வானத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்களையும் ஒரு வார்த்தையினாலே அவர் அட்மினிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், நிர்வகித்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சமுத்திரத்தின் அந்த தண்ணீரை இங்கே பூமிக்கு வந்து மூழ்கடித்து விடாதபடி அங்கே ஒரு பிரமாணமாக ஒரு எல்லையை மணலாக அங்கே வைத்திருக்கிறார். அங்கே அப்படிப்பட்ட தெய்வம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உன்மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். ஏங்க நம்ம செயல்கள் அப்படியா கர்த்தருக்கு முன்பாக பிரியத்தை கொண்டு வருகிறதாய் காட்சியளிக்கிறது? சற்று யோசித்து பார்ப்போம். நீ எப்சிபா என்றும், நீங்கள் வேதத்திலே 2 ராஜாக்கள் 21:1 வாஸ்து பார்த்தீங்களானா எசேக்கியாவினுடைய மனைவி பெயர் எப்சிபாள். நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன்மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிரியத்தை நான் எப்படியெல்லாம் சம்பாதித்து கொள்ளுவது? ஆண்டவருடைய பிரியம் என் மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுகிறவங்க அல்லேலியா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி விடலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செப்பனியா 3:17. பழைய ஏற்பாட்டில் இருக்கோ? உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் எங்க இருக்கிறாரு? உன்மேல் பிரியம் கொள்ளுகிற தெய்வம் உன் நடுவிலே இருக்கிறார். அவர் வல்லமை நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் அவர் நடுவுல தாங்க இருக்கிறாரு. அவரை விட்டுட்டு நீங்க உங்க பார்வையை கடந்து செல்ல முடியாது. அவர் எப்படிப்பட்டவராம்? சர்வ வல்லமையுள்ளவர். He is Almighty God. அவர் ரட்சிப்பார். அவர் வேலையே உங்களை ரட்சிக்கிற வேலை தாங்க. உங்க கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உங்களை காத்து கொள்ளுகிறவர் யாருங்க? உங்கள் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களை கொண்டு தாங்க செய்கிறவர் யாருங்க? அப்ப அவருடைய பிரியம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது தானே. அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிக்கிறவர். அவர் உன் பேரில், உங்க பேரில் சொல்லலங்க, உன் பேரில். அங்கே ஒருமையிலே சொல்லப்படுகிறது, சந்தோஷமாய் மகிழ்ந்து. என்னுடைய கிரியைகளை பார்க்கிற கர்த்தர் என் மேல சந்தோஷப்பட வேண்டும். ஒருவேளை என் சூழ்நிலை மோசமானதாய் இருக்கலாம், பவுலுக்கும் சீலாவுக்கும் ஏற்பட்டது போன்று. நான் என் சூழ்நிலையை பார்க்கிறதில்லை, கர்த்தரை பார்க்கிறேன். அவர் வல்லமையுள்ளவர், அவர் என்னை ரட்சிப்பார். அவர் என் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய ஃபார் த சேக் ஆஃப் ஹிஸ் லவ்விங் கைண்ட்னஸ், அவருடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்து அமைதியாய் இருக்கிறார். எப்போ? நாம் தவறு செய்கிற வேளைகளிலும் கூட. அப்ப தவறு செஞ்சா ஓகேயோ? நாம் தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் வருகையிலே கொண்டு வருகிறவர். நாம் அதையும் நினைவில் கொள்ள வேண்டும். நான் எப்படி செஞ்சாலும் அவர் பிரியம் என் மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டீங்களா, அல்லேலுயா, நான் எப்படி வேணாலும் வாழ்ந்து கொள்ளுவேன். இல்லை இல்லை, அவர் என் மேலே பிரியம் கொள்ளும்போது நான் அவரை பிரியப்படுத்த வேண்டாமா? என்னுடைய செயல்கள் அவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டாமா? என்னுடைய வார்த்தைகள் அவரை கனம் பண்ண வேண்டாமா? மல்கியாவிலே கர்த்தர் கேட்கிறார், நான் உன் பிதா ஆனால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எங்கே போச்சு ரெஸ்பெக்ட்? கர்த்தரை மதிக்கிறதே கிடையாது. நான் உன் எஜமான் ஆனால், ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், யூ ஆர் மை மாஸ்டர், யூ ஆர் மை டேடி, அப்பா ஃபாதர் கூப்பிடுறான். ஓகே, நல்லது தான், அப்பான்னு கூப்பிட்ற, தகப்பனேன்னு கூப்பிட்ற, எனக்கு பயப்படுறியா? சற்று யோசித்துப்பார். நான் உன் எஜமான் ஆனால் என் கனம் எங்கே? கர்த்தரை நம்ம எப்படிங்க கனம் பண்ணுகிறோம்? நாம் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, கர்த்தரை மரியாதை கொடுக்கும் பொழுது, கர்த்தரை நேசிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரிடத்தில் திரும்பும் போது அவர் என்ன செய்கிறார்? உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். சும்மா அப்படியே பார்த்துட்டு சரி சரி நான் களி கூறுகிறேன் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. அது மாய்மாலம் தானே, அது சீட்டிங் ஜாய் தானே.
கர்த்தர் நம்மை பார்க்கும் பொழுது கம்பீரமாய் களி கூறுகிறவர். அப்படி கம்பீரமாய் களி கூறுகிறவர் சும்மா நம்மளை விட்டுருவாரா? உச்சிதமான ஆசீர்வாதங்களை உங்கள் மடி நிறைய போட்டு உங்களை திருப்தியாக அனுப்புவார். கர்த்தருடைய நன்மைக்கு தான் நம்ம கர்த்தரை தேடுகிறோம் என்றால் அது வேஸ்ட் லைஃப். எனக்கு நன்மை கொடுத்தீர் ஆண்டவரே, பிறகு எனக்கு தேவைப்படும் போது உம்மை அழைக்கிறேன். அவர் வருவார், கண்டிப்பாக வருவார். ஏன்னா அவர் வாக்குரைத்திருக்கிறார், நீ கூப்பிடும்போது நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். நீ என்னை தேடினா கண்டடைவாயின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம எப்பெல்லாம் அவரை கூப்பிட்றோமோ அவர் வருவார். ஆனால் மகிழ்ச்சியோடு வருவாரா? அதுதான் ஆவியானவர் நம் நடுவிலே வைக்கிற கேள்வி. நாம் எப்படி கர்த்தருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்திலே வாழ்கிற எப்சிபாவாக காணப்படுகிறோம்? ஆண்டவருடைய பிரியம் என்மேல் இருக்கிறது என்று நம்மிலே எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? ஒரு அல்லேலியா கூட இல்லை பாருங்க, கேட்காமலே வரணும்ல. என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குது. ஒருவேளை புரியாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கிறோமோ தெரியலை. என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. நான் நம்புகிறேன் கர்த்தர் என் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்ற உணர்வு நம்மிலே உண்டா? கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை அருளி செய்வாராக. 119ஆம் சங்கீதத்திலே அநேக வசனங்கள், கிட்டத்தட்ட எல்லா வசனங்களுமே நம்ம வாசிக்கலாம். ஆனால் நமக்கு அது நேரம் குறைவாக இருக்கிறபடினாலே சில வசனங்களை நம்ம வாசிப்போம். நமக்கு எது மன மகிழ்ச்சி என்பதை குறித்த காரியங்களை பார்க்கலாம். 24வது வசனத்துக்கு வருவோம். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமாய் இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என்னுடைய என் கவுன்சிலரே சாட்சிகள் தான். நம்ம இன்னைக்கு சாட்சி சொல்ல சொன்னால் எதா கதையடிப்போம். அங்கே போனேன், இங்கே வந்தேன், உட்காந்தேன், எழுந்திருச்சேன், அல்லேலூயான்ட்டு உட்காரும். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பம். அப்போது அந்த சாட்சிகள் கர்த்தருக்கு பிரியமான சாட்சிகளாக இருக்கிறதுனால தான் கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கும் அது எப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்கிறது? இன்பமாக இருக்கிறது, ஆலோசனை கொடுக்கிறது. அந்த சாட்சியை கேட்கும் பொழுது நானும் என் வாழ்க்கையை திருத்தி கொள்ளுவேன். ஐயோ, என் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய இருக்கிறதே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவரே. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்லுவார், என்னுடைய மன மகிழ்ச்சியை உனக்கு நான் கொடுக்க போதுமானவர். வாசிக்கலாம். 70வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் இருதயம் நினைந்தெண்ணி கொளுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சி. இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்கப்பா. நானோ அவர்கள் இருதயம் நினைந்துண்ணி கொளுத்து இருக்கிறது. ஆனால் நான் எப்படி? உங்க வேதந்தான், உம்முடைய வேத வசனந்தான் என்னுடைய மகிழ்ச்சி. நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அப்படி சொல்லுவோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மிலே களி கூறுகிறவர். 77ஆம் வசனத்துக்கு வருவோம். நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. ஏங்க இப்பதானங்க சொன்னேன், மறுபடியும் நான் சொல்லணும்னு அவர் நினைக்கவே இல்லைங்க. இந்த சங்கீதக்காரன் திரும்ப திரும்ப நீங்கள் 176 வசனங்களையும் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து பொறுமையாக தியானித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு இன்பம், கர்த்தருடைய வேதந்தான் என்னுடைய ஜாய். அப்படிப்பட்ட காரியங்களை இந்த அதிகாரம் முழுவதிலும் வாசிக்க முடியும். இந்த 119ஆம் சங்கீதத்தை ஒரு சிறிய வேதாகமம் என்று வேதாகம பண்டிதர்கள் அழைப்பது உண்டு. சின்ன பைபிள் என்று சொல்லுவார்கள். ஒரு எபிரேய மொழியிலே 22 எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் 8 வாக்கியங்களின்படியாக 22 × 8 176 வசனங்கள் இந்த அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை வசனங்களிலும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்த மேன்மையை நாம் வாசித்து அறிய முடியும். என்று வாசிக்கலாம் பாருங்க. 174க்கு வந்துருவோம். 174. கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய், உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. நம்மள எத்தனை பேருங்க சொல்ல முடியும், இந்த வேதம் தாங்க எனக்கு மகிழ்ச்சி, மற்றதெல்லாம் இல்லைங்க? அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்ம செயல்கள் நமக்கு தெரியும்.
படிப்போம், வேதத்தை படிப்போம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனதிலிருந்து மகிழ்ச்சியோடு இந்த வேதத்திலே என் இருதயத்தை சாய்க்கிறேன் என்று நாம் சொல்லுவோம் என்றால் ஆண்டவர் சொல்லுவார், யுவர் கண்டினியூயல் டிலைட் உன்னுடையது தான். தொடர்ச்சியான அந்த மகிழ்ச்சி உன்னை திருப்தியாய் நடத்தும். இதை தான் முதல் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியம், பிரியம், டிலைட் இன் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து. ஒரு நாளைக்கு பகல் போனால் இரவு வருகிறது, இரவு போனால் பகல் விடுகிறது. இரவும் பகலும் வேதத்திலே நான் எப்படி இருக்கிறேன்? மெடிடேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், தியானித்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுவார், உன் பேரில் நான் கம்பீரமாய் களி கூறுவேன். அவருடைய வேதத்திலே நாம் எப்படியாய் பிரியம் கொள்ளுகிறோம்? இப்பொழுது இப்படியாக நாம் வார்த்தையை தியானிக்கும் பொழுது, நாம் ஓய்வு நாளை கர்த்தருக்கென்று ஆசரிக்கும் பொழுது, நாம் கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். அந்த ஆவிக்குரிய கனியாகிய ஜாய், டிலைட், அந்த கனியை நாம் அனுதினமும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் புசிக்க முடியும். கர்த்தருடைய டிலைட் என் மேலே இருக்குதா? நான் கர்த்தர் மேலே மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. நான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தர் பக்கம் திரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு திரும்ப நன்மை உண்டாக எனக்கு தோன்றுவார். என்னிடத்திலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். இப்பொழுது கர்த்தருடைய பிரியம் என் மேலே இருக்குமா? நான் கர்த்தர் மேலே பிரியமாக இருக்கிறேன். ஒன் வே கிடையாது. சொல்லுவாங்க சில பகுதிகளிலே போகும்போது, இது ஒன் வே. அப்படி ஒருதலை அன்பு அல்ல. நான் தான் கர்த்தரை நேசித்து கொண்டு இருக்கிறேன். இல்லைங்க, கர்த்தரும் நம்மிலே அன்பு கூறுகிறவர். அவர் அதுக்கென்று தான் மனுக்குலத்தை படைத்தார். மனுக்குலத்தோடு உறவாடி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதன் அந்த நோக்கத்தை சிதைத்து விட்டான். கர்த்தர் எப்படி என் மேல் பிரியம் கொள்ள முடியும்? 37ஆம் சங்கீதம் 23வது வசனத்துக்கு வருவோம். 37ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள், அங்க ஆரம்பமே பாருங்க, குட் மேன், நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், கர்த்தரால் உறுதிப்படும். அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய வழியின் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? பிரியம் கொள்ளுகிறார். கொஞ்சம் சில வினாடிகள் உங்க வழியை நீங்க யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்க வழியில பிரியம் கொள்ளுகிறாரா? மற்றவங்களை யோசிக்காதீங்க, உங்களை மாத்திரம் யோசிங்க. உங்க வழிகளை பாருங்க. சொல்றோம்ல, உன் வேலையை பார். நம்ம வீட்டில் அடிக்கடி பழங்குற வார்த்தை தான், உன் ஜோலியை பார். இப்போ கர்த்தர் நம்மக்கிட்ட அதை தான் சொல்கிறார், உன் வழியை பாரு, அது எனக்கு பிரியமான வழியாக இருக்கிறதா? நம்முடைய வழியின் மேல் கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? பிரியம் கொள்ளுக. பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், யார் பார்க்குறா? கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஏன்? உன்னிடத்திலே அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, உன்னை களி கூற பண்ணும்படி, உன் ஆத்துமாவை புஷ்டியாக்கும்படி, உனக்கு நன்மை உண்டாகும்படி. அதுவும் எப்படிப்பட்ட நன்மை? பரிபூரண நன்மை. உனக்கு திரும்பவும் சந்தோஷமாய் உன் வழியிலே அவர் பிரியமாய் பார்க்கிறாரா? உன் வழி எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? 147ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய பிரியம் இருக்கிறது. கொஞ்சம் பார்த்தோம், நான் எப்படி கர்த்தரை பிரியப்படுத்துவது? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரியம், நான் கர்த்தரில் பிரியம் கொள்ளுகிறேன் என்பதை காண்பிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது கர்த்தரை பார்த்து சொல்லுகிறோம், உம்மேல் நான் பிரியம் கொள்ளுகிறேன். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற, எழுதி கொடுத்திருக்கிற வேதத்தின் மேல் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது கர்த்தரை பார்த்து சொல்லுகிறோம், நீர் எப்படி எனக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறீரோ அதே போல உம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளும் என்னுடைய மன மகிழ்ச்சி. இப்போ கர்த்தருடைய பிரியம் என் மேல் இருக்கிறதா? என் வழியை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம நினைப்போம், யாருக்குமே தெரியாதுங்க,
அந்தரங்கத்தில் இந்த பாவத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் கண்கள் உன்னையும் என்னையும் கண்காணித்து கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல கண்காணிப்பு கேமரா இருக்குது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? உஷாராயிடும். ஒரு பொருள் காணமா, உடனே தேடு, சிசிடிவி கேமரா கொண்டு வா, பாரு, வை. ஒரு கேமராவுக்கு முன்னாலேயே நம்மளால் தப்பிக்க முடியவில்லை என்றால் கர்த்தருடைய கண்கள் எக்ஸ்ரே கண்கள். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு இந்த சிசிடிவி எல்லாம் தேவையே கிடையாது. அவர் பூமி எங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறவர். நம்முடைய வழியிலே பரிசுத்தம் உண்டா? நம்முடைய வழியிலே என்ன காணப்படுகிறது? கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறதா? அல்லது ஏன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? அது ஏன் வாழ்க்கை, ஏன் இஷ்டம்? நம்முடைய வழியை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரியம் நமக்கு கண்டிப்பாக உண்டு. ஐயோ, என் மேலே யாருமே பிரியம் கொள்ளலையே, சோர்ந்து போயிருக்கிறோமோ? கர்த்தருடைய பிரியம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மனுக்குலமும் உங்களை என்ன செய்யும்? அன்பு கோரும், மகிழ்ச்சியாய் பார்க்கும். இவங்கள மாதிரி என்னால் வாழ முடியலையே, இவங்கள மாதிரி என்னால் பேச முடியலையே, இருந்தால் இவங்கள மாதிரி இருக்கணும். அந்த உணர்வுக்குள்ளாக உங்களை தேவன் கொண்டு வருவார். கர்த்தருடைய மகிழ்ச்சி உங்களிலே காணப்படுகிறதா? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 14:8. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் இருந்தால், அவர் என் மேல பிரியமாய் இருக்கட்டும். இருந்தா பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தை நமக்கு கண்டிப்பா கொடுப்பார். ஐயோ, இந்த தேசத்தை என்னால் பார்க்க முடியலையே. இஸ்ரவேலர் அப்படிதான் மனமடிவாகினாங்க. எப்போ போய் சேரலாம்? 11 டேஸில் போய் சேர வேண்டிய ஊருக்கு 40 வருட காலம் அவர்கள் இழுத்தார்கள் என்றால் அதற்கு கர்த்தர் பொறுப்பு அல்ல, இவர்களே பொறுப்பு. இவர்களுடைய அவிசுவாசம், இவர்களுடைய அவநம்பிக்கை. இங்கே கர்த்தர் அங்கே மனிதர் அந்த முதல்ல இருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஐயோ, இந்த நன்மை எனக்கு கிடைக்கலையே, சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் அதை செய்ய வல்லவர். கர்த்தர் உங்கள் வழியை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பிரியம் உங்கள் வழிகளிலே காணப்படுகிறதா? 18ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருந்தா என்ன செய்வாரு? விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, நீங்க நடக்கிறதுக்கு உங்க பாதைகளை அவர் விசாலப்படுத்துகிறவர். ஐயோ, இந்த வழி எனக்கு நடக்கவே முடியல, இடுக்கமாயிருக்கு. பவுலும் சீலாவும் அப்படித்தான் இடுக்கமான பாதையிலே போனார்கள். அடி, வஸ்திரங்கள் கிழிக்கப்பட்ட நிலைமை, எவ்வளவு ஒரு ஷேமாக இருந்திருக்கும். சும்மா சாதாரணமாக உங்கள் சட்டையை பிடிச்சி இழுத்தாலே உங்களுக்கு கோபம் வருந்தானே, அவங்களுக்கு வஸ்திரமே கிழிபட்ட நிலைமை. அப்போ எத்தனை வெட்க உணர்வு அவர்களை கவ்வி இருக்கும். ஆனால் அவங்க சந்தோஷமாக ஜெயிலில் என்ன பண்ணுறாங்க? பாடி கர்த்தரை துதித்து ஜெபிக்கிறார்கள். அந்த சத்தத்துக்கு பிறகு கர்த்தர் என்ன காரியங்களை செய்கிறார்? அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். ஜெயிலர் குடும்பமே ஆண்டவருக்குள்ளே வந்து விடுகிறார். ஜெயிலர் இயேசுவ ஆண்டவனேன்னு சொன்னால் ஓகே, யாரை அடித்தாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவமாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்படியா? அது அப்படி சொல்லலை. நம்மளாக இருந்தால் அப்படி சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா அப்படி வா வழிக்கு பார்த்தியா அப்படின்னு தில்லா பேசும். அங்கே அவர்கள் கர்த்தரை உயர்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, ஃபேமிலியே ரட்சிக்கப்படுவீங்க. எத்தனை அருமையான! அப்போ அவங்க வழியில் கர்த்தர் பிரியம் கொள்ளாதிருப்பாரா? நம்ம வழி எப்படி இருக்கு? தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறோமா? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் நம்ம நடக்கிற பாதையை கூட அவர் என்ன பண்ணுவார்? நமக்காக அகலப்படுத்தி கொடுப்பார். ஃப்ரீயாக நட போடுறாங்க இல்லையா, ஹைவேஸ்ன்றாங்க.
ஆனால் அங்கே ஏகப்பட்ட பேட்சஸ் தான் இருக்கும். நான் அந்த ஹைவேஸை சொல்லலை. கர்த்தருடைய பாதை, நீதிமான்களுடைய பாதை ராஜபாதை, ஹைவே. நீங்கள் ஆங்கிலத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ராஜபாதை என்பதற்கு ஹைவே என்று தான் போடப்பட்டிருக்கு. அந்த ராஜபாதையில் எப்படிங்க இருக்கும்? கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நீங்கள் செப்பலே போட வேண்டாம், ஸ்மூத்தாக போகலாம். உங்களுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறவர். நீங்கள் உருண்டுக்கிட்டே போகலாம். சில ரோடை பார்க்கும்போது நாம் பேசுகிறோம் தானே, இதில் படுத்துக்கிட்டே போயிடலாம் போல இருக்கே, அத்தனையாய் ரோடு நல்லா இருக்குது. சில ரோடை பார்க்கும் பொழுது வண்டி கெஞ்சும், என்னை இந்த ரூட்லையா கூட்டிகிட்டு போகிற தலைவா அப்படின்னு கேட்கும். நம்முடைய வழியிலே கர்த்தர் எப்படி பிரியம் கொள்ளுகிறார்? அவர் பிரியம் கொள்ளுவார் என்றால் உங்களுக்கென்று வைத்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? கொண்டு போய் சேர்ப்பார். அது அவர் வேலை. உங்கள் வேலை என்னதுன்னா, கர்த்தர் பிரியமாய் நான் அந்த பாதையிலே கடந்து செல்லுவேன். இன்னுமாக வாசிக்கலாம். எரேமியா 9ஆம் அதிகாரம். எது கர்த்தருக்கு பிரியம்? எரேமியா 9:24 வாசிக்கலாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் கிருபை உள்ளவர், நான் நியாயம் செய்கிறவர், நான் பூமியிலே நீதியை நடப்பிக்கிறவர் அப்படின்னு யாரு அறிந்து உணர்ந்திருக்கிறார்களோ அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் பிரியமாயிருக்கிறேன். அந்த வசனத்தை வாசிப்போம் பாருங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து அல்லங்க, குறித்தும் அல்ல, குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறார். உங்க பைபிள் அப்படி எழுதப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னா கர்த்தர் சொன்னதுதான். நான் சொன்னேன், நான் நிர்ணயிப்பேன், நான் அதை நிறைவேற்றுவேன். கர்த்தர் சொல்லுகிறவர். இங்கே என்ன சொல்லுகிறார்? அடுத்து இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன். எப்பொழுது கர்த்தருடைய பிரியம் நம்ம மேல வரும்? கர்த்தரை நான் பிரியப்படுத்தும் பொழுது. இப்போ கர்த்தருடைய பிரியம் எதில் இருக்குது? அவரை நான் அறிந்து உணர்ந்திருக்கிறேன். நான் எப்படி அறிந்திருக்கிறேன்? நாம் கர்த்தரை எப்படியாக பார்க்கிறோம்? எனக்கு தான் அவர் செய்ய மாட்டார், அவங்களுக்கெல்லாம் செய்வார். அவங்க பண்ணுற அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் பார்க்கலை, ஆனால் என்னை தான் கொடசல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு அதான் வேலை. நாம் தப்பாய் கர்த்தரை குறித்து நிதானிக்கிறோம். ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிறவர் நான். என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து நீ மேன்மை பாராட்டுவாயானால் உன்மேல் என் பிரியம் உண்டு. உன்மேல் என் பிரியம் இருக்கும் என்றால் நீ நடக்கிற வழியை அது இடுக்கமான பாதையாயிருந்தால் உனக்காக அகலப்படுத்துவேன், உனக்காக விசாலப்படுத்துவேன். என்னுடைய பிரியம் உன்மேல் இருக்கும் என்றால் நான் நீ விரும்புகிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். நீ ஒன்று கஷ்டப்பட வேண்டாம். நான் அப்படியே உன்னை அழகாக என் தோள்களின் மேல் சுமந்து உன்னை தூக்கி கொண்டு செல்லுவேன். இந்த தேசத்துக்கு நான் போகணும் ஆண்டவரே, உம்முடைய பிரியம் என்மேல் இருக்கணும் ஆண்டவரே. அப்படி விரும்புகிற தேவ பிள்ளைகள் அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறார். அதுக்குத்தான் வேதம் நம்முடைய மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த வேதத்தை தியானிக்க தியானிக்க கர்த்தர் யார் என்பதை நம்மால் கிரகிக்க முடியும். நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சனைன்னா ஒரு 10 நிமிஷம் பைபிளை படிப்போம். அப்படி அல்லங்க, அப்படி அல்ல. அது படிக்கிறது இல்லை, நம்ம ஏமாற்றி கொள்ளுகிறோம். நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு பாருங்கள். நம்ம அநேக நேரத்தில் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். நான் அந்த பைபிள் படிக்கிறேன். பைபிள் படிச்சியா? அம்மா அப்பா கேட்குறாங்க, அம்மா கொண்டா கொண்டா காஃபியை கொண்டா. பைபிள் படித்தா தானே காஃபி தருவேன், அதுக்காக படித்தேன். சரி என்ன படித்தா சொல்லு, இன்றைக்கி என்ன நாள், அதை வச்சு ஓப்பி அடிச்சிருவோம். நீதிமொழிகள் வாஸ்தை என்னத்தையோ ஒன்று சொல்லியிருக்கிறோம். காண்கிற கர்த்தர்
அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்டதிலே கர்த்தர் என்னவாம்? பிரியம் கொள்ளுகிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், கர்த்தருடைய பிரியம் எனக்கு எப்போ கிடைக்கும்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:18 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அது இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இதுதாங்க கர்த்தருடைய பிரியத்தை பெறுவதற்கு மிகவும் எளிதான வழி. ஆனால் நம்ம அது என்ன சொல்லுவோம்? அது ஒன்று தாங்க கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் அல்ல. போய் பிள்ளைய பலி செலுத்துனா உடனே ஆபிரகாம் பிள்ளைய கூட்டிட்டு போறாரு. நம்மள எத்தனை தகப்பன்மார்கள் நம்முடைய பிள்ளைகளை பலி செலுத்துவோம், தூக்கத்தில் கூட பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டோம். ஓ தூங்குது, போடு ஏசியை போடு, அப்பத்தான் இன்னும் தூங்கும். போடு டிவியை ஆஃப் பண்ணு, மெல்ல பேசு. நம்ம பிள்ளைகளை நாம் எப்படி கையாளுகிறோம்? ஆனால் இவர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைய கொண்டு போய் நான் உனக்கு சொல்ற இடத்துல பலி செலுத்து. உடனடியாக கீழ்ப்படுகிறார். அப்போ நரபலி கேட்பார் அந்த கடவுள்? இல்லைங்க, கீழ்ப்படுகிறமான்னு பார்க்குறார். கீழ்ப்படுகிறமான்றத எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஒரு தேர்வு வச்சு தானே அறிந்து கொள்ள முடியும். நீ நல்லா படிக்கிற பிள்ளை, நீ ஆவரேஜ் தான், நீ மக்கு தேராது. எப்படி தெரியும்? தேர்வு தானே வெளிப்படுத்துகிறது. தேர்வு தானே நம்முடைய நிலையை நிர்வகிக்கிறது. நல்லா எழுதுனா நல்ல மதிப்பெண்கள், பெஸ்ட், குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ எழுதியிருக்கேன், ஆவரேஜ், மீடியம் தான், படிக்கும் ஏதோ தான். சில ஆசிரியர்களுடைய வாக்குமூலங்களை கேட்டால் அந்த மூஞ்சியிலே எல்லா உணர்வுகளையும் கொண்டாந்துடும். படிக்க அப்படின்னா அது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். பெற்றோர் என்ன பண்ணிக்கிடும், போதும் அது போதும் என் பிள்ளைக்கு. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? படித்தவங்கெல்லாம் நம்ம மேலாவே வந்துட்டாங்க, அவங்களாம் நல்லா படித்தாங்க, இன்றைக்கி பாரு எப்படி இருக்காங்க. சில சில்லறை காரியங்களை எடுத்துக்கொண்டு நாம் பெருமிதம் அடைகிறோம். ஆனால் இங்கே இந்த மனிதனுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, போய் பலி செலுத்துன்றார். கொஞ்சம் கூட ஈவன் சாராள்கிட்ட கூட அவர் கேட்கலைங்க. கேட்டிருந்தா ஆண்டவர் எழுதி வச்சுருந்துருப்பார். சாராள்கிட்ட கேட்ட மாதிரி அங்கே சாராலே வரலை. இவரே வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு பிள்ளையும் கூட்டிகிட்டு போகிறார். பிள்ளை கேட்குதுங்க, விறகு இருக்குப்பா, ஆடு ஆடு, நீ தாண்டா ஆடு. கட்டி பிடிச்சி அழுதுருப்போம் நம்மளா இருந்தா. ஆடு கேட்குது, எப்பா இல்லாத கண்ணீர் வரும். கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டே தானே இருந்திருக்கிறாரு. கொஞ்சம் அப்படியே கற்பனையில் யோசித்துப்பார். உங்கள் பிள்ளைய கர்த்தர், உங்களுக்கு ஒரே பிள்ளை, கர்த்தர் சொல்கிறார் பலி செலுத்து, கொடுத்துருவீங்களா? தொடக்கூட அனுமதிக்க மாட்டேங்க, தொட்டா அவ்வளோதான், பஸ்பம் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு பிள்ளை மேலே பாசம். அப்போ ஆபிரகாமுக்கு பாசம் இல்லையா? ஆபிரகாமுக்கு உணர்வு இல்லையா? ஜடம். அவர் இன்ஸ்டண்ட்டாக ஒபே பண்ணார் பாருங்க. அப்படி கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தருடைய பிரியம் நம்மேல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எந்தெந்த இடங்களிலெல்லாம் கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து கொண்டு இருக்கிறீர்கள். கண்டிப்பாக அறகுற கீழ்ப்படிதல் தான். நான் சொல்கிறேன், இங்கே இருந்து உண்மையைத்தான் சொல்லுகிறேன், உண்மையை தவிர வேறு ஒன்றும் சொல்லுவதில்லை, பார்க்கிறதை தான் சொல்லுகிறேன். அப்படி தானே சொல்கிறாங்க, பார்த்ததை தான் சொல்கிறேன். நம்முடைய அந்த அர்ப்பணிப்பிலே சில பல மேடு பள்ளங்கள். ஆனால் ஆபிரகாமுடைய அர்ப்பணிப்பிலே மேடும் இல்லை பள்ளமும் இல்லை, சீரான கீழ்ப்படிதல். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பிள்ளைய கூட்டிகிட்டு போகும்போது தகப்பனுடைய உள்ளம் எப்படி வேதனைப்பட்டிருக்கும். வேலைக்காரங்க வேற உசுறு எடுக்கிறாங்க. வருவாங்க நிப்பாட்டு. அங்கே கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆபிரகாம் என்னதான் சொல்கிறான் பார்ப்போம். அப்படியே பார்க்குறார். நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் இந்த பயபிள்ளைய பலி செலுத்திட்டு நான் மட்டும்தான் வருவேன். அப்படியா அழுதாரு? உங்கள் பைபிளில் என்னங்க போடப்பட்டிருக்கு? அவ்விடம் மட்டும் போய் பிள்ளையாண்டானும் நானும் கர்த்தரை தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி தொழுது கொண்டு. தொழுகை எதுங்க? பிள்ளைய பலி செலுத்துறது தான் தொழுகை. அப்போ ஆபிரகாம் பார்வையில் தொழுகைனா என்ன?
நம்ம பார்வையில் தொழுகைனா என்ன? நம்ம போடுற 4 தோத்திரத்தில் ஏதோ கர்த்தர் அப்படி மெல்ட் ஆகிடுவார், நம்மளா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர் சொல்லுவார், இதை மாதிரி எத்தனை கேஸை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்பார். நீ போடுற தோத்திரத்திலையா நான் ஆடி போயிட போகிறேன்பார். அதுவும் மனதில் பல சிந்தனைகள், வாயு மட்டும்தான் தோத்திரம் போடும். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. ஒன்று தூங்குதா, அப்படி தூங்குது. காலையில் வந்து ஆராதிக்கும் போதே தூங்குதே, எங்கிட்டுங்க தூக்கம் வரும்? இந்த மக்கள் நமக்கெல்லாம் இந்த ஏசியை போட்டு விட்டுருக்காங்கல்ல, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. நடந்து விக்கு விக்குன்னு வந்தனா அப்படியே உட்காந்தனா நாக்கு ஏன்னு போகுது. தூக்கத்தில் என்ன ஆகுதுன்னே தெரியலை. நம்ம ஆராதனை, நம்ம தொழுகை அப்படி இருக்குது. ஆனால் ஆபிரகாம் பிள்ளையை கொண்டு போய் நான் பலி செலுத்திட்டு வருவேன்னு சொல்லலைங்க, தொழுது கொண்டு நானும் பிள்ளையும் வருவோம் விசுவாசிக்கிறான். அதை அவனுக்கு கர்த்தர் நீதியாக என்ன பண்ணினார். நம்ம நீதி எப்படிங்க இருக்கு? நாம் எப்படி கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோம்? நமக்கு எல்லா நேரமும் எல்லாம் வெளி உலக காரியம், மாம்ச காரியம் எல்லாத்துக்கும் போக ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சிச்சு, அப்படியே வந்து எட்டி பார்க்க வந்தேன். அப்படி வந்தால் சும்மா டைம் பாஸ்க்கு வந்தேன். இல்லைங்க, தொழுகை ஆபிரகாமின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை 17வது வசனத்துல வாசிங்க. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலாம்ல, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்துனா அந்த ஆசீர்வாதத்தின் அடுக்கு சுழற்சி, அதிலே பலவித நன்மைகள். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல. எப்படிங்க, பிறந்திருக்கிறது ஒரே பிள்ளை தான், ஆனால் கர்த்தர் எதற்கு ஒப்பிடுகிறார்? வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை. நீ என்ன கூடுமானால் என்னன்றார். என்னப்பா, உன் பலமா என் பலமா? ஐயோயோ, உங்ககிட்ட நான் அந்த வம்புக்கெல்லாம் வரமாட்டேன் ஆண்டவர், அதெல்லாம் என்ன முடியாது. அப்படியா? அந்த லெவலில் நின்றுக்கோ. சரி வா, கடற்கரை மணலை, ஒரு கைப்பிடி கடற்கரை மணலை அள்ளி பார்த்துட்டு உட்காந்து எண்ணி பாருங்க. நீங்கள் கடற்கரையில் இருக்க அத்தனை மணலையும் கவுண்ட் பண்ண வேண்டாம். உங்கள் உள்ளங்கையில் வரக்கூடிய மணலையே நீங்கள் எண்ணி பார்க்க முடியுமா? சான்ஸே இல்லைங்க. கர்த்தர் சொல்கிறாரு, வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல நான் என்ன பண்ணுவேன்? பெருகவே பெருக செய்வேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அடுத்து ஒன்று சொல்கிறாரு, ஹைலைட்டு, உன் சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த வாசல்களை தியானித்தா எதெல்லாம் சுதந்தரிப்பாங்க? நீங்கள் வீட்டில் போய் தியானிங்க, கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். உன் சந்ததியார், உங்கள்னே சொல்லலைங்க, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அதை சுதந்தரித்து கொள்ள முடியும். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை என்ன செய்வார்கள்? நீங்கள் அதுக்கு பின்னால் பாருங்கள், ஆபிரகாம் பார்க்கலங்க, ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியார் சத்துருக்களை முறியடித்தார். அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிரியம் நம்மிலே இருக்கும் என்றால், எப்பொழுது கர்த்தர் என் மேல் பிரியப்படுவார்? நான் முழுவதுமாக கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது. முற்றும் முடிய ஆண்டவரே நான் கீழ்ப்படுகிறேன். ஒரு சின்ன பையன் சொல்கிறாங்க, லார்ட் சொல்லும், கேட்குறேன்றது லிசன் அண்ட் ஒபே. வாசிக்கலாம் பாருங்க, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் அங்கே எதற்கு ஒப்பிடுகிறார்? அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வ அங்க தகனங்கள் பலிகள் கர்த்தருக்கு பிரியமாய். சர்வ அங்க தகன பலிகளோ அல்லது நாம் படைக்கிற அசைவாட்டுகிற காணிக்கைகளோ கர்த்தருக்கு பிரியமாயிருக்குதா? இல்லைன்றார் ஆண்டவர். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுப்பது. லார்ட் சொல்லுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னா அந்த வார்த்தையின்படி நான் செய்கிறேன். செவி கொடுத்தல் கர்த்தருடைய பார்வையிலே மிகவும் அவருக்கு பிரியமான ஒன்று.
நீங்களே யோசித்து பாருங்கள், பெற்றோர் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்லாமலே ஒரு காரியத்தை, நீங்கள் மனசில் நினைக்கிற காரியத்தை அந்த பிள்ளை செஞ்சிச்சுன்னா அந்த பிள்ளை மேலே எப்படி முத்தம் மழை பொழியும். புயல் காற்றே அங்கே தான் இருக்கும். வாரி அனைத்து அத்தா இது யாம்பில்லை, அது சொல்லும் ஏண்டி ஓம்பில்லைங்கிறது யாம்பில்லை. அப்போ மட்டும் ரெண்டும் சண்டை போடும், ஏம்பில்லை ஓம்பில்லைன்னு. தீமை செஞ்சால் இது ஓம்பில்லைன்னு, நல்லது செஞ்சால் ஏம்பில்லைன்னு. ஏன் அந்த பிள்ளை உங்களை செவி கொடுக்குது, உங்கள் இருதயத்தின் விருப்பங்களின்படி உங்களுக்கு அது கீழ்ப்படுகிறது. அப்படி கீழ்ப்படியும் பொழுது மனுஷிகத்தில் உங்களுக்கு என்ன வருகிறது? பாசம் வருகிறது தானே, பிரியம் வருகிறது தானே. என் பிள்ளை கரெக்டாக இருக்கும் சொல்லுகிறோம் தானே. கர்த்தர் அப்படி உங்களை பார்த்து சொல்லுவாரா? சற்று சிந்திப்போம். வேத வசனத்தை வெளிச்சத்திலே நம்மை நாம் உற்று பார்ப்போம். நான் எந்தெந்த காரியத்திலெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், கீழ்ப்படிந்திருக்கிறேன்றதை விட கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் என்பது தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆண்டவரே, நான் இதிலெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனேப்பா. கர்த்தர் தட்டி எழுப்பும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன். 10 நிமிஷம் பார்த்தா 2 மணி நேரத்துக்கு போயிடும். ஒரு 5 நிமிஷம் இந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கிறேன், இது மட்டும்தான் அப்படி சொல்லியே 3 மணி நேரத்தை கடத்திடும். கர்த்தர் அங்கே இருப்பாரா? நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சங்கீதக்காரனை போல உம்முடைய வேதம் மை டிலைட் சொல்லுகிறோம், செயல்படுகிறோமா? இன்றைக்கி கொண்டு போய் பைபிளை வைக்கிறவங்க தான். நிறைய பிள்ளைங்களுக்கு இண்டெக்ஸே தெரியலைங்க. செப்பனியானா வெளிப்படுத்தலுக்கு அடுத்த பகுதியோன்னு பார்க்குது, ஒருவேளை ஆதி ஆகமத்துக்கு முன்னால் இருக்குதோன்னு பரட்டுது. இண்டெக்ஸே தெரியலைங்க. வருத்தம். உலக காரியங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுகிறோம், டியூட் பண்ணுகிறோம். போ, ஓடு, டியூஷனுக்கு ஓடு, நான் பணத்தை கட்டுறேன், நீ போய் படி, விரட்டுறோம். நான் அதுக்கெல்லாம் குற்றம் சொல்ல வரலை, அது என்னுடைய வேலையும் கிடையாது. அதே பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை வேதம் வாசிப்பதற்கு எத்தனை பக்குவப்படுத்துகிறீர்கள்? நீங்கள் வாசிக்கணும். நீங்கள் வாசிக்கிறத உங்கள் பிள்ளை பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் சொல்லும்போது அம்மா படிக்குது, அப்பா படிக்குது, நானும் படிக்கணும்னு நினைக்கும் அந்த பிள்ளை. நீயே படிக்காமல் இருக்கும்போது உன் பிள்ளைய பார்த்து நீ அந்த ரூமில் உட்காந்து படி, நான் இந்த ரூமில் டிவி பார்க்குறேன், நீ காதை அப்படி டைட்டாக ஹெட்செட் போட்டு அடைச்சிக்க, நான் எனக்கு இந்த சீரியல் தான் முக்கியம். நாம் அப்படி தானே நம்முடைய பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுகிறோம். ஆனால் உலக காரியங்களுக்கு மும்முரமாய் பயிற்சி கொடுக்குறோம். நீங்கள் எபிரேயர் 5:13-14 வாசித்து பாருங்கள். அதை தான் ஆலயத்திலே தியானித்து கொண்டு இருக்கிறார்கள். பலமான ஆகாரத்தை கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். அந்த பலமான ஆகாரத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு தான் உங்கள் பிளேட்டில் வைக்கிறார். நீங்கள் அதுக்கு என்ன பண்ண வேண்டும்? முயற்சி எடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஞானேந்திரியங்களை உடையவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் மெச்சூர்டு பீப்புள். இப்போ கர்த்தர் நம்மை பார்த்து என்னங்க சொல்லுவார்? இம்மெச்சூர்டுன்னு சொல்லுவாரா அல்லது மெச்சூர்டுன்னு சொல்லுவாரா? நம்முடைய கீழ்ப்படிதலை பொறுத்து தான் நம்முடைய மெச்சூரிட்டி அமைகிறது. நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்? சங்கீதம் 15ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க, வீட்டில் போய் தியானித்து பாருங்கள் நம்முடைய கீழ்ப்படிதலின் காரியங்கள். ஏசாயா 1 அதிகாரம் 11 முதல் 20 வரைக்கும் நீங்கள் எழுதுகிறவர்கள் எழுதி கொள்ளுங்க. இந்த வசனங்களை மறக்காமல் வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 27 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிரியத்தை நான் எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பாதையை கர்த்தர் இந்த வசனங்களின் வாயிலாக நமக்கு வைத்திருக்கிறார். மீகா 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய பிரியத்தை நான் எங்கனம் சம்பாதிப்பது? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நாம் தியானிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு வருவோம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், you are willingly and obey, மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவீர்களானால், அதுதான் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும்.
கர்த்தருடைய பிரியம் எப்படி கிடைக்கிறது? தேசத்தின் நன்மையை கர்த்தர் எனக்கு திருப்தியாக கொடுக்கிறவர், போதும் போதும் என்ற அளவிற்கு கொடுக்கிறவர். ஒருவேளை நம்ம சொல்கிறோம் முடியாது, இப்போ என்னங்கிற, ஏன்னா மனிதர்களிடத்தில் பேசி பேசி பழகிட்டோம், முடியாது இப்போ என்னங்கிற. அப்படியே கர்த்தரிடத்திலையும் அந்த வார்த்தையை காண்பிக்கிறோம், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்திற்கு இரையாவீர்கள். மனிதர் சொல்லலங்க, நம்முடைய கீழ்ப்படிதலை குறித்து கர்த்தர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. நாம் எப்படிங்க மனம் பொருந்துகிறோம், செவி கொடுக்கிறோம்? உங்களுடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் பிரியமாய் அங்கீகரிப்பாரா? அல்லேலூயா. இல்லைங்க, என் கீழ்ப்படிதல் அப்படி இல்லைங்கன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருணம் கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் இன்னையிலிருந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன் ஆண்டவரே. சிம்பிள். சிறு பையன் சாமுவேல் சொல்ல முடியுமானால், நம்மெல்லாம் வயதில் பெரியவர்கள் தானே, நம்மால் சொல்ல முடியும் தானே, சொல்ல வேண்டும் தானே. சொல்லும் கர்த்தாவே, நான் கேட்குறேன், நான் அதன்படி செயல்படுகிறேன், என் உள்ளத்தை உமக்கு தருகிறேன். அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தருடைய பிரியம் என்மேல் இருக்கும். கர்த்தருடைய பிரியம் என்மேல் இருந்தால் நாம் நடக்கிற வழிகளை கூட கர்த்தர் அகலமாக்கி நம்முடைய பாதையை விஸ்தாரப்படுத்தி எளிதாக கடந்து செல்ல செய்வார். கர்த்தருடைய தேசத்தின் நன்மையை இந்த பூமியிலேயே நாம் அனுபவிக்க முடியும். அடுத்ததாக நான் கடந்து செல்லுகிறேன். கர்த்தருடைய பிரியம் எப்பொழுது எனக்கு இருக்கும்? கர்த்தரை மனதார துதிக்கும் பொழுது, கர்த்தரை இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது கர்த்தருடைய பிரியம் என்மேல் காணப்படும். நாம் எப்படிங்க கர்த்தரை துதிக்கிறோம்? நமக்கு நன்மை கிடைச்சாதான் கர்த்தரை துதிப்போம். அதுவும் கூட 4 தடவை தான் சொல்லும், போதும் ஓயாமல் சொல்லணுமா அப்படின்னு சொல்லும். ஆனால் நன்மை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கணும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு வருவோம். 2 கொரிந்தியர் 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும், ஃபார் த சேக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், எனக்கு வரும் பலவீனங்கள், நிந்தைகள். நல்லா பாருங்க, நம்முடைய ஞான குறைவினாலே வரக்கூடிய பலவீனம் அல்ல. நான் சாப்பிடவே இல்லைங்க, நான் காலையிலலாம் சாப்பிடவே மாட்டேங்க, அப்படி எனக்கு பலவீனம் வருகிறது, அதை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. ஃபார் த சேக் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள். அடுத்து என்னங்க? நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்களிலே. நம்ம சொல்லுவோமாங்க, இதில் ஒன்று வந்துச்சுன்னா கூட ஓடியே போயிடும். நெருக்கம் ஒன்று வரட்டும், நிந்தை. நம்ம வீட்டாரே சில வேளைகளிலே நம்மை நிந்திப்பார்கள், அவமதிப்பார்கள். அந்த நிந்தை வந்த உடனே என்ன செஞ்சிரும்? மனம் துவண்டு கர்த்தரை விட்டு தொலை தூரத்திலே போய்விடுவோம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் பிரியப்படுகிறேன். அப்போ கர்த்தருடைய பிரியம் அவர் மேலே இருக்குமா இருக்காதா? நம்மளே சொல்லுவோம். நம்ம மேலே இருக்குமா, பவுல் மேலே அதிகமாக இருக்குமா? நம்ம நிதானிப்போம். அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வருகிற பலவீனங்கள், நிந்தை, அவமானம், நெருக்கம், துன்பங்கள், இடுக்கண், இதில் எல்லாத்துலேயும் நான் என்ன செய்கிறேன்? ரிஜாய்ஸ், சந்தோஷப்படுகிறேன், பிரியப்படுகிறேன். ஏன் என்னாச்சு இந்த பவுலுக்கு? கர்த்தர் சொல்லிட்டாரு, மை சஃபிஷியன்ட் கிரேஸ் இஸ் இனஃப், மோர் தேன் இனஃப், என் கிருபை உனக்கு போதும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் கிருபையை நான் அனுபவிக்கணும்னா அந்த நெருக்கம் வந்தால் தானே உங்களுடைய கிருபையை என்னால் அனுபவிக்க முடியும். நான் பிரியப்படுகிறேன். அப்படி தான் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் ஒரு சாம்பிள். அவர் பட்ட அடிகள், அவர் பட்ட நிந்தனைகள், அந்த ஊரே அவரை கேவலமாக பேசுது. இப்போ நம்ம இப்போ இந்த தெருவில் போகிறோம், யாரோ ஒருத்தர் நம்மளை கையை நீட்டிந்தா போது பார் அப்படின்னா அந்த தெருவில் அடுத்த தடவை வரவே மாட்டோம். அப்படி தானே? என்னை நிந்திக்கிறாங்க, என்னை திட்டுறாங்க, ஒரு 2 எட்டு நடந்தாலும் பரவாயில்ல, அடுத்த தெருவழியா போ. அப்படி பவுல்ங்க, நான் அதில் பிரியம் கொள்ளுகிறேன்றார். அந்த ஊரே அவரை பரிகசிக்குது.
திரும்ப அந்த ஊருக்குள்ளே அவர் போகிறார். செத்து போயிட்டான் அப்படின்னு நாயை இழுத்து போட்ட மாதிரி ஊருக்கு வெளியே இழுத்து போட்டான். திரும்ப எழும்பி என்ன பண்ணுறாரு? அதே ஊருக்குள்ளே போகிறார். நீங்களும் நானும் எங்கே? அப்போ கர்த்தருடைய பிரியம் அவர் மேலே இருக்கும் தானே. கர்த்தருக்காக அவர் எவ்வளவு நெருக்கங்களையும் நிந்தைகளையும் அனுபவிக்கிறார். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க. சபைகளை குறித்த கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறதுன்னு சொல்கிறாரு. அதுதாங்க ஹைலைட். நான் அடிபடுகிறேன். நம்ம என்னங்க அடிபடுகிறோம்? சுகமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம்? சுகபோகமாக தான். முடிஞ்சாதான் வருவேன், நீ போய் சொல்லிக்க, அதெல்லாம் உன் வேலை. எனக்கு இஷ்டம்னா வருவேன், கஷ்டம்னா எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது போயிடுவேன். நாம் அப்படியாக காட்சியளிக்கிறோம். கர்த்தருடைய பிரியம் நம்மேல் காணப்படுமா? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். சங்கீதம் 47:4 நான் முடிக்கிறேன். தமக்கு பிரியமான யாக்கோபின் சுதந்திரத்தை கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? அவர் தெரிந்து கொடுக்கிறார். அவர் செலக்ட் பண்ணி கொடுக்கிறார். யாக்கோபின் சுதந்திரம் என்னதுங்க? நீங்கள் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். யாக்கோபுடைய சுதந்திர வானத்து பனி பூமியின் கொழுமை எல்லாம் நிறைவாய், அந்த தொடர்ந்து நீங்கள் 27 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயவு உங்கள் மேலே இருக்கும். இதை விட வேறு என்னங்க நன்மை வேணும் இந்த உலகத்தில்? அதுதானே பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படியாக வாழ்ந்தார்? நமக்கு முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி பிதாவுக்கு பிரியமாய் கீழ்ப்படிந்தார்? ஒரு இரு வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்கலாம். 40ஆம் சங்கீதம் 6-8 வரை வாசிக்கலாம். சங்கீதம் 40 6 முதல் 8 வரைக்கும். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பாமல், பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் செவிகளை திறந்தே சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீ கேட்கவில்லை. அப்பொழுது நீ கேட்டா கொடுத்துருவேன், ஆனா நீ கேட்க மாட்டேங்கிறீர். ஆனா அதுக்கு பதிலா எதை கேட்கிறீர்? என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இயேசுவினுடைய ஜீவியம் இங்கே முன் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. நீங்கள் எபிரேயர் 9-8 அதிகாரங்களை படிச்சீங்கன்னா தெரியும். இதுக்கு ரிலேட்டடான காரியங்கள். உமக்கு பிரியமானதை நான் என்ன செய்கிறேன்? செய்ய விருப்பம் கொள்ளுகிறேன். அதை தாங்க கர்த்தர் நம்மிலும் எதிர்பார்க்கிறார். உம்முடைய நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இனிமே இருக்கும். ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைங்க, இருக்கிறது. அப்போ இயேசுவுக்கே நியாயப்பிரமாணம் உள்ளத்திற்குள் இருக்க வேண்டிய அத்தியாவசியம் இருக்கும் என்றால் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே என்னங்க இருக்குது? கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் இருக்கிறதா? சற்று நாம் யோசித்து பார்ப்போம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். நீதிமொழிகள் 21:3 நாம் வாசிக்க முடியும். எரேமியா 7:22 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், என் வாக்குக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேனோ அதை கை கொள்ளுங்கள். அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 7:22. எரேமியா 7:22. நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களே பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது எனக்கு கீழ்ப்படியுங்க. அப்பொழுது நான் உங்கள் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நம்ம ஓரிரு வழியில நடந்துக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் வச்சு யோசிச்சுக்கங்க. ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஆண்டவர் அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டார். எல்லா வழி என்றால் எல்லா வழியிலும் நீங்கள் கர்த்தருடைய எல்லா வழியில் நடக்கும் பொழுது கர்த்தருக்கு பயன் இல்லை, நமக்கு தான். உங்களுக்கு நன்மை உண்டாகும். பாருங்க அந்த வசனம் வாசிங்க. நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள், என் வாக்குக்கு செவி கொடுங்கள். ஏன்? உனக்கு நன்மை வரணும், அதுக்காக தான். வெரி சிம்பிள்.
அதை தான் ஆபிரகாம் செஞ்சார். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். கர்த்தர் சொன்னார், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்ளுவார். உன் சந்ததியை நான் இப்படியாக பெருகவே பெருக பண்ணு. நம் சந்ததியை பார்த்தும் கர்த்தர் சொல்ல வேண்டும் தானே? அப்படி என்றால் நம்முடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? தலைகளை தாழ்த்துவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காரியங்களிலே நான் உமக்கு பிரியமில்லாது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ப்பா. ஓய்வு நாளை நான் ஏன் இஷ்டப்படி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. அதிலே நான் என்னை நியாயப்படுத்துகிறேன். ஆண்டவரே, ஓய்வு நாள் உமக்குரியது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் சொந்த பேச்சை நான் இனி பேச போறது இல்லப்பா. அந்த ஒரு நாள் உமக்கே ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஆசைப்படுறேன்ப்பா, ஆனால் செயல்படுத்த முடியல. ஆவியானவர் எனக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. தோத்திரம், தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Thank you Lord. நன்றி, 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 நன்றி ஐயா. நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல, நீர் விரும்பினால் செலுத்துவேன். தேவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியீர். என் இருதயத்தை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Glorious Father, हम तुगे बाला शुत्रेंदिल अमिति कंत्रदलदाम. Thank you Lord. நன்றி, 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 நன்றி. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போம். உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எப்படியெல்லாம் நான் உம்மை பிரியப்படுத்தணும்னு எனக்கு போதனை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே என்னோடு இடைப்பட்டீரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. துத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். என் கீழ்ப்படியாமையை எனக்கு சுட்டி காட்டினார். என் இதயத்தை கர்த்தருக்கு இந்த காலை வேளையிலே காணிக்கையாய் கொடுக்கிறேன். முழு இருதயத்தோடு கர்த்தர் பக்கம் திரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுவார், நானும் உன் மேல சந்தோஷமாய் திரும்புகிறேன். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. உமக்கு பிரியமானதை இனிமே செய்வேன் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. தேங்க்யூ லார்ட்.
நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்களோடு இடைப்பட்ட தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கே எங்கள் ஆராதனை அப்பா. முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். அந்த ஆராதனையை தகப்பனே உமக்கு கீழ்ப்படிவதிலே செலுத்துகிறோம். எங்களுடைய கீழ்ப்படியாமைகளை எல்லாம் ஒரு விசை கூட எங்களுக்கு பொறுத்து கொள்ளுங்கப்பா, மன்னியுங்கப்பா. உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியுங்க. எங்களை வலுவாதபடி காக்கிறவரே, உங்க கரங்களிலே எங்களை கொடுக்கிறோம். உம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் மாசற்றவர்களாக நிறுத்துவதற்கு நீர் ஒருவரே வல்லமை உள்ளவர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் ஒவ்வொரு சிரசிலும் அமருவதாக. நன்றி அப்பா. உமக்கு கீழ்ப்படியும்படியாய் அர்ப்பணம் செய்திருக்கிற பிள்ளைகளை விசேஷித்து ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பலன் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஐயா. பவுலை போல ஆண்டவரே, நாங்கள் உமக்காக கஷ்டங்கள் ஏதும் படவில்லை அப்பா. ஆனாலும் நாங்கள் அநேக வேளைகளிலே முறுமுறுக்கிறோம் ஐயா, மனத்தாங்கள் அடைகிறோம் ஐயா. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளிலே பவுலை போல நாங்களும் பிரியம் கொள்ளத்தக்கதாக உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அபரிமிதமாய் வெளிப்படுவதாக. கிருபையினாதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கன மகிமை துதி எல்லாம் உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். எங்கள் கீழ்ப்படிதலின் மூலமாக உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழி நடத்துதலும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.